தமிழ்நாட்டு விவசாயிகளின் உரிமைகளையும் நலன்களையும் மத்திய அரசு புறக்கணிக்கிறது என்று அண்ணாமலை கூறியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் உள்ளார். நௌஷாத், வணக்கம். விவசாயிகளின் உரிமைகளை மத்திய அரசு புறக்கணிக்கிறது என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அண்ணாமலையோட எஸ்தலப்பகத்தில் அவர் மிக முக்கியமான பதிவை விட்டிருக்கிறார். உச்சநீதிமன்ற வழக்கில் காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக தீர்ப்பில் கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே எந்த ஒரு கட்டமைப்பையும் புதிதாக ஏற்படுத்த காவிரி நதி பாயும் மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரியின் ஒப்புதலை பெற வேண்டும் என்றும் எங்கும் குறிப்பிடவில்லை. என நேற்றைய தினம் மாநிலவில் காவிரி நதிநீர் தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் அளித்துள்ள பதில் மிகுந்த அதிர்ச்சியளிக்கிறது எனவும், மேலும் 5/8 அன்று அன்றைய மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்கள் அணை கட்டுமானத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை, அதாவது டிபிஆர் தயாரிக்க கர்நாடக மாநிலத்துக்கு வழங்கப்பட்ட அனுமதி நிபந்தனைக்குட்பட்டது என்றும், மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு சட்டத்தின்படி காவிரி கடைமட்டத்தில் பாயும் மாநிலங்களின், குறிப்பாக தமிழ்நாட்டின் ஒப்புதல் இன்றி நதியின் குறுக்கே அணை உள்ளிட்ட கட்டமைப்புகளை அமைக்க முடியாது என்றும் நாடாளுமன்றத்தில் தெளிவாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தமிழ்நாட்டு விவசாய உரிமைகளையும் நலன்களையும் புறக்கணித்து மத்திய அரசு தனது முந்தைய நிலைப்பாட்டிலிருந்து திடீரென பின்வாங்கியிருப்பது கர்நாடக தேர்தல் அரசியலுக்காகவா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இத்தகைய முக்கியமான நேரங்களில் மத்திய அரசு நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் ஒரே நிலைப்பாட்டையும் செயல்பட வேண்டும் என எதிர்பார்ப்பது தவறா? தமிழ்நாட்டு மக்களை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய இரு சகோதர மாநிலங்களிடையே நல்லுறவு பாதிக்கும் வகையில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காவிரி விவகாரத்தில் சட்டத்திற்கு நீதிக்கு உட்பட்டு செயல்படுத்துமாறு மத்திய அரசை வலியுறுத்துகிறேன் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். தொடர்பாக மிக முக்கியமாக காவிரியின் குறுக்கே அணை கட்டக்கூடாது என்பதில் தீவிரமாக பல்வேறு இருந்தாலும் கூட அண்ணாமலை பாஜகவிலிருந்து வெளிவந்த நிலையிலே தொடர்ந்து இதுவரைக்குமே மத்திய அரசை விமர்சித்து கிடையாது. தற்போது முதல் முறையாக மத்திய அரசை விமர்சித்து ஒரு பதிவிட்டிருப்பு என்பது மிக முக்கிய ஒன்றாக, அது மிகவும் காவிரி குறுக்கே இந்த அணை கட்டுவது தொடர்பாக இரு மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய உறவை, குறிப்பாக நல்லுறவை எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பதிவிட்டிருப்பதும் மத்திய அரசை வலியுறுத்துகிறேன் என தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டு விவசாயிகளின் உரிமைகளையும் நலன்களையும் மத்திய அரசு புறக்கணிக்கிறது என்று அண்ணாமலை கூறியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் உள்ளார். நௌஷாத், வணக்கம். விவசாயிகளின் உரிமைகளை மத்திய அரசு புறக்கணிக்கிறது என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அண்ணாமலையோட எஸ்தலப்பகத்தில் அவர் மிக முக்கியமான பதிவை விட்டிருக்கிறார். உச்சநீதிமன்ற வழக்கில் காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக தீர்ப்பில் கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே எந்த ஒரு கட்டமைப்பையும் புதிதாக ஏற்படுத்த காவிரி நதி பாயும் மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரியின் ஒப்புதலை பெற வேண்டும் என்றும் எங்கும் குறிப்பிடவில்லை. என நேற்றைய தினம் மாநிலவில் காவிரி நதிநீர் தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் அளித்துள்ள பதில் மிகுந்த அதிர்ச்சியளிக்கிறது எனவும், மேலும் 5/8 அன்று அன்றைய மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்கள் அணை கட்டுமானத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை, அதாவது டிபிஆர் தயாரிக்க கர்நாடக மாநிலத்துக்கு வழங்கப்பட்ட அனுமதி நிபந்தனைக்குட்பட்டது என்றும், மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு சட்டத்தின்படி காவிரி கடைமட்டத்தில் பாயும் மாநிலங்களின், குறிப்பாக தமிழ்நாட்டின் ஒப்புதல் இன்றி நதியின் குறுக்கே அணை உள்ளிட்ட கட்டமைப்புகளை அமைக்க முடியாது என்றும் நாடாளுமன்றத்தில் தெளிவாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தமிழ்நாட்டு விவசாய உரிமைகளையும் நலன்களையும் புறக்கணித்து மத்திய அரசு தனது முந்தைய நிலைப்பாட்டிலிருந்து திடீரென பின்வாங்கியிருப்பது கர்நாடக தேர்தல் அரசியலுக்காகவா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இத்தகைய முக்கியமான நேரங்களில் மத்திய அரசு நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் ஒரே நிலைப்பாட்டையும் செயல்பட வேண்டும் என எதிர்பார்ப்பது தவறா? தமிழ்நாட்டு மக்களை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய இரு சகோதர மாநிலங்களிடையே நல்லுறவு பாதிக்கும் வகையில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காவிரி விவகாரத்தில் சட்டத்திற்கு நீதிக்கு உட்பட்டு செயல்படுத்துமாறு மத்திய அரசை வலியுறுத்துகிறேன் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். தொடர்பாக மிக முக்கியமாக காவிரியின் குறுக்கே அணை கட்டக்கூடாது என்பதில் தீவிரமாக பல்வேறு இருந்தாலும் கூட அண்ணாமலை பாஜகவிலிருந்து வெளிவந்த நிலையிலே தொடர்ந்து இதுவரைக்குமே மத்திய அரசை விமர்சித்து கிடையாது. தற்போது முதல் முறையாக மத்திய அரசை விமர்சித்து ஒரு பதிவிட்டிருப்பு என்பது மிக முக்கிய ஒன்றாக, அது மிகவும் காவிரி குறுக்கே இந்த அணை கட்டுவது தொடர்பாக இரு மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய உறவை, குறிப்பாக நல்லுறவை எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பதிவிட்டிருப்பதும் மத்திய அரசை வலியுறுத்துகிறேன் என தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.